ஆணையிடாமல் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். யாருக்கு ஆசீர்வாதம்? நம்ம இயேசு. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தானே பாஸ்டர், நான் இத்தனை வருஷமா சபைக்கு வரேன், நான் இத்தனை வருஷமா சபைக்கு போறேன், எங்க அப்பாக்கு காலத்திலே பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், ஆனா ஏன் இனி என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரல? ஏன் இனி என் குடும்பத்தில் நன்மை வரல? ஏன் ஆண்டவர் ஆளு பார்த்து ஆசீர்வதிக்கிறவரா? நம்ம ஆண்டவர் ஆளும் அழகும் பார்த்து உயர்த்துகிறவர். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவருக்கு முன்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒண்ணுமே அவர் பார்க்கிறவர் அல்ல. அவரை நம்பி வருகிற கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவரையும் பெரியவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுது. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தும் இன்னும் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் நான் உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரலையே. பாஸ்டர் நான் வந்து டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஆசீர்வாதம் வரலையே. பாஸ்டர் நான் பழையது போல பாரம்பரியத்துக்குள்ள போவல, இப்ப நான் ஆண்டவரை நம்ப, எனக்கு ஆசீர்வாதம் வரலையே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஆசீர்வாத கேடு. நீ பாரம்பரியத்துக்கு போவதற்கு பலனை கர்த்தர் தருவார். நீ உபவாசம் இருப்பதற்கு பலனை தருவார். பாஸ்டர் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், எல்லாத்துக்கும் பலனை தருவார். ஆனா அந்த பலன் வரணும்னா அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் தேவனுடைய அவன் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிறவன் யார்? 4வது வசனம் சங்கீதத்தில் 24:4 சொல்லுது பாருங்க, கைகளிலே சுத்தம் உள்ளவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இப்போ கைகளிலே சுத்தம் உள்ளவனுக்கு கர்த்தருக்கு ஆசீர்வாதம். இப்போ எனக்கெல்லாம் சிலர் எல்லாம் சில நேரம் சிலருக்கு கை கொடுப்பேன். இங்கே கை கருப்பாக இருக்குதுனால இது பிள்ளையாக இருக்கு இல்லையா? சிலருக்கு இப்படி கை கொடுக்கும்போது எனக்கு கையெல்லாம் சிலர் இப்படி கை சேக்கன் பண்ணும்போது கல் போல இருக்குது அப்படின்றதில்ல. நான் நினைப்பேன் அப்படியா? சிலருக்கெல்லாம் பாஸ்டர் மார்களுக்கு நான் கேட்பேன், ஏன் எனக்கு கை? அது பாஸ்டர் மாறு ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, அவங்க கையெல்லாம் பஞ்சு போல இருக்கும், உங்கள் கை இப்படி கல் போல இருக்குது, இப்படி காய்ச்சிருக்கு. நேற்று யாரை கேட்டாலும் உங்கள் கை இப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு இப்போ நிறைய கடினமான நம்ம சபையில் மர வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு தெரியும், கையெல்லாம் காய்ப்பு காய்ச்சி அப்படின்னு கடினமாக இருக்கு இல்லையா? அதே போல் இந்த கடலில் வேலை செய்கிற எல்லா வேலையும் வாகனம் ஓட்டுகிறவங்களை விட இந்த கையெல்லாம் காய்ப்பு காய்ச்சி போய் கடினமாக இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் கைகளிலே சுத்தம் உள்ளவன். அப்போ நமக்கு என்ன வெளியரங்கமா? அப்போ எனக்கு கை காப்பு காய்ச்சி போச்சு, அதனால எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர மாட்டாரு. ஒருவேளை நமக்கு கை சானிடைசர் போட்டு கையெல்லாம் சுத்தப்படுத்திட்டோன்னு என் கை சுத்தமாக இருக்கு, எந்த அழுக்கும் இல்லை. 5 நிமிஷத்துக்கு இருக்க கையை கழுவுனோன்னு எனக்கு கையில் எந்த அழுக்கும் இல்லை. ஆனால் நான் அதை என்ன சொல்கிறேன்னா, வெளியரங்கமாய் உன் கை அழுக்கா இருக்குதோ, வெளியரங்கமா உன் கை சுத்தமா இருக்கு. உன் கை சுத்தமா சுகாதாரமா இருந்தா வியாதிகளுக்கு நீக்கி நீ தப்பலாம். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ற கைகளிலே சுத்தம் உள்ளவன் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கை என்னைக்குமே புரிஞ்சுடுங்க, மாம்சத்தின் வார்த்தையின்படி சிந்தித்தால் வெளியரங்கமா கை சுத்தமா இருக்கணும். ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திக்கும் பொழுது வசனம் சொல்லுது, உன்னுடைய கை தேவனுடைய பார்வையில பரிசுத்தமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் அழுக்கா இருக்கலாம், வெளியரங்கமா உனக்கு கையில பலவிதமான காரியங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு பார்வையில உன் கை பரிசுத்தம் உள்ள கையா இருக்கணும். வசனத்தை வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வசனத்துல நிறைய காரியங்கள் நமக்கு சங்கீதம் 18:20 நீங்க 20வது வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னா சங்கீதம் 18வது சங்கீதம் அதுல 20வது வசனத்தை வாசிக்கும் போது கைகளுக்கு ஆண்டவர் தக்கதான நம்முடைய கையின் கிரியைகளுக்கு பலனை தருகிறவர். 18வது சங்கீதம் 20வது வசனத்தை படிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கையை கழுவி சுத்தமா வச்சிருந்தா அதுக்கு ஏற்ப ஆசீர்வாதம் கிடைக்குமா? அது வெளியரங்கமா மாம்சீக பிரகாரமா அதை சொல்லல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்,